வெல்கம் டு சிவானி கிச்சன். சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு விருப்பப்பட்டு செய்வீங்க வீட்லேயே. அதுக்கு தேவையான பொருள் வெறும் பன்னு ப்ரெட்டு தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பன்னு ப்ரெட் இருந்தாலே போதும், சுவையான குலோப் ஜாமுன் செய்யலாம். இதை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கின்னு தண்ணி தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக விட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குள்ளே ஜீரகம் செய்யறது பார்க்கலாம். கடாயை வச்சு தண்ணி விட்டுக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் சர்க்கரை, இதை நல்லா கொதிக்கிட்டோம். அதை கலரி விட்டுக்கினே இருங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதித்தா போதும். ஒரு கம்பி பதம், அதை லைட்டாக கையில் ஒட்டுற அளவுக்கு கொதித்தா போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சுதான். இப்போ எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது நல்லா கரைஞ்சிச்சு. ஒரு கம்பி பாத அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சிச்சு, பாகு வந்துச்சு. அதை எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடு இறந்தும் நம்ம உருட்டி வச்சுக்கிற இதுவை போட்டுக்கலாம். இந்த மாவை போட்டு ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அனல் அதிகமாக வச்சா மேலே தீஞ்சிடும், உள்ளே வேகாது. நம்ம ஸ்லோவாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுக்கினே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், தீஞ்சிடும். ஒரு சைடு வேகும், ஒரு சைடு வேகாது. நல்லா ஒன்று போல் கலரி விட்டுக்குங்க. நல்லா வேகட்டும். ஸ்லோவாக வச்சு வேக வைங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. விரிசலே இல்லாத வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் அப்போ தான் ஜீராவில் போகாது. ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம இன்னும் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஜீராவில் இந்த பொரிச்சு எடுத்துக்கிற உருண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மணி நேரம் ஊறிச்சுனா போதுங்க. சுவையான குலோப் ஜாமுன் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்க போகுது பாருங்கள்.
இந்த மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.